நான் ஏற்கனவே படிக்க சொன்னேன். சைனாவில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக கிராம மக்கள் வழியாக தான் அது வரும். ஸோ வில்லேஜில் இருக்கவங்களுக்கு பரவும், வில்லேஜிலேருந்து திரும்ப உள்ளே வந்துருச்சு. ஸோ உள்ளே வந்து இப்போ சைனாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதா போது சில குழப்பங்கள் ஏற்படுத்துவாங்க. அங்கே மக்கள் சில ஆளுங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட போது அது இல்லாமல் அந்த வழிமுறையாக அவங்க இந்த நோய் வந்து இங்கிலாந்து சம்மந்தப்பட்ட இடத்துலையும் இல்லைன்னா அதே நேரத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு யூரோப் கண்ட்ரி சம்மந்தப்பட்ட இடத்துலையும் பரவும். அது இல்லாமல் மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூர் சில இடத்துல இது ஏற்படும். நம்ம இதில் டெல்லி இல்லைன்னா பெங்களூர் இல்லைன்னா ஒன்று அதர் ஸ்டேட் அதில் வரும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெருசாக வரும். ஒரு 2-3 பேருக்கு சில இடத்துல இது உருவாக்கக்கூடியன்னு நோயை பற்றி சொல்லக்கூடிய அளவும். மெயினாக ட்ராவல் பண்ணக்கூடியது அதுவும் பர்டிகுலராக இந்த சைனாவில் வந்து ட்ராவல் பண்ணுறது வேணாம். நான் இப்போ இல்லை முதல்ல இப்போ சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி பண்ணாங்க. அது இல்லாமல் இந்த கண்ட்ரியோட வீரியங்கள் வந்து சில நோய்கள் பரவுதுன்னா வேறு கண்ட்ரிலாம் போங்க வாங்க. இது மாதிரி இந்தோனேஷியா, தாய்லாந்து இந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த சைனீஸ் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் இடத்துல பரவும். சின்ன இடங்கள் வரும். ஆனால் இந்த நோயோட எதிரொலி எப்போ எதிர்க்க போகுதுன்னா பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதம் இந்த நோயோட எதிரொலி சில கண்ட்ரியில் ஏற்படும். அது மூலிமா சில கண்ட்ரிகள் முன்னெச்சரிக்கை ஆகிடுவாங்க. நம்ம கண்ட்ரியில் சில இடத்துல வர ஆளுங்களே செக் பண்ணி அனுப்புறது நல்லது. 5-10 டேஸில் லாக்டவுனோ இல்லை சில இடத்துல வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பெருசாக வராது. ஆனால் இனிமேட்டு நம்ம இந்த லாக்டவுன் பண்ணதோ இல்லை லாக்டவுன் வரதோ அந்த மாதிரி நன்மைகள் வராது. ஏன்னா சைனாவில் இந்த மாதிரி நோய்கள் இன்னும் நிறைய உருவாகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த உடலோட நிலைகள் மாறியாச்சு. சரியான ஊசியோ இல்லை சரியான ஒரு பக்குவ நிலைமையோ அவங்க எடுத்துன்னு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ எதிர்ப்பு தன்மைகள் இருக்குது. நம்ம எல்லாம் சமாளிச்சிடும். வேணால் இந்த நோயோட தன்மைகள் வேறு மாதிரியாக மாறும். இன்னும் அடுத்த நோய் அதுக்கப்புறம் வரக்கூடிய நோய்கள்லாம் வந்து 2027-28 மிகப்பெரிய ஒரு அலைச்சல் இருக்குது. அந்த நோயோட தன்மைகள் இருக்குது. ஸோ அதனால் பயப்பட வேணாம். ஆனால் சில மருந்துகள் நமக்கு வந்துடும். மருந்துகள் வழிகாட்டியாக இருந்தாலும் இப்போ சில கண்ட்ரிகள் முன்னெச்சரிக்கையாக சில வேலைகள் பண்ண போது அதுவும் பர்டிகுலராக 3 கண்ட்ரிகள் முன்னெச்சரிக்கையான வேலைகள் பண்ணி செயல்பாடு தன்னை இது பண்ணிக்கும். சில இடத்துல இந்த நோய்கள் வந்து குறையும். அதனால் பயப்பட வேணாம். இந்தியாவிலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் இது பரவாது. அதுக்கான வழியாக இருக்குது, மருந்து இருக்குது. அதனால் மேன்மையான சுகாதாரம் நமக்கு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இருந்தாலும் நம்ம வேண்டாம்னா ஆனால் நம்ம உணவுகள் இன்னைக்கு நான் சொல்ல கிட்டத்தட்ட 5 வருஷமாக சொல்கிறேன். பர்டிகுலராக அந்த 3 வருஷமாக எல்லா டிவிலையும் சொல்கிறேன். உணவு வழிமுறைகள் சூப் சம்மந்தப்படுது, வெஜிடபிள் சூப்ஸ், அது இல்லாமல் நம்ம நிறைய காய்கறிகள் இதை எடுத்துக்கூடிய கீரை வகைகள் எதிர்ப்பு தன்மைகள் உருவாக்கி குழந்தைங்க உடலை உருவாக்குது. குழந்தைங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை உருவாக்குறதுக்கான சக்தியை உருவாக்குறது. புரியுது. நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய அந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் சாப்பிடுங்க. வேர்க்கடலாம் நிறைய சாப்பிடுங்க. எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சுகர் இருக்கவங்க அவங்க இதெல்லாம் இருக்கவங்க கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் கேர் பண்ணணும். குழந்தைங்களே உருவாக்குது. நிறைய வெளி உணவுகள் கொடுத்து செயல்படுறோம். வெளி உணவுகள் போனாலும் பர்டிகுலர் இடத்துல நல்ல உணவுகள் கிடைக்குது. ஸோ அந்த உணவுகள் எடுத்து அதுக்கான வழிமுறைகள் செய்யணும். நிறைய ஆர்கானிக் எடுத்துக்காங்க. பயிர் தொழில்கள் நிறைய வேணும். இதனால் பயிர் தொழில்கள் இருந்தாலும் உலக நாடை காப்பாற்ற முடியாத ஒரு ஃபியூச்சர் வரும். அது ஒரு பக்கம் வரப்போகுது. ஏன்னா உணவு பஞ்சங்கள் நமக்கு ஏற்படப்போகுது. அதான் இந்தியாவுக்கு வராது. இருந்தாலும் சில கண்ட்ரியில் வரதுனால எக்ஸ்போர்ட்ஸ்லாம் சில இடத்துல நின்றுடும். நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ்லாம் சில இடத்துல ஏன்னா நமக்கு டிமாண்ட் ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து மாசுபடக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய இந்த நமக்கு பனிகள் இருக்கிறதுனால அதிகமான வெப்பம் ஏற்படும். சடனாக வெப்பங்கள் ஏற்பட டெல்லி, ஹரியானா இல்லை அதர் ஸ்டேட்ஸ் 2-3 ஸ்டேட் பக்கத்தில் இருக்கக்கூடியது, பீகார் அந்த மாதிரி சில மக்கள் வந்து டக்குன்னு இருப்பாங்க. இறக்கக்கூடியதே தெரியாது. சடனாக டக்குன்னு வந்து வந்துட்டே இருக்கும். அதுக்கு அந்த நோய்க்கு ஆராய்ச்சியாரு இது மற்ற நோயிலிருந்து வர்றதில்லை. இங்கே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அந்த ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு அடைப்பு தன்மை ஆக்கிடும். அந்த மாதிரி நோய்கள். அதனால அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்திக்கிறது நல்லது.